அப்போ இதில் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய வியாபாரம், அதில் முதல்ல நாங்கள் பேச வேண்டியதுன்னா இந்த பிரமிட் சிஸ்டத்தில் செய்யக்கூடிய மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிம்பாங்க, MLM பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிம்பாங்க, அல்லது பிரமிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி என்ன செய்யுதுன்னா ஒரு பொருளை காளான் டெப்லெட்டு, மசாஜுக்குரிய உடல் பயிற்சிக்குரிய ஜிம்முக்குரிய கருவிகள், அல்லது சில நோய்களுக்குரிய மருந்துகள், அழகு சாதன பொருட்கள் அப்படின்ற ஒரு கம்பெனி என்ன செய்யுதுன்னா அறிமுகம் ஆகுது. புதுசாக ஒரு பொருளை கொண்டு வருது. அந்த வியாபாரத்தை அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லலாம், ஜூம் மீட்டிங்கள் ஏற்பாடு செய்வாங்க. முதல்ல வாட்ஸ்அப்பில் குழுமங்களை என்ன செய்யணும்னா, நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே சம்பாதிக்கலாம், மாதம் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம், ஃபோனிலேயே சம்பாதிக்கலாம், சிரமமே இல்லை, இல்லத்தரசிகளுக்கு இனிய வாய்ப்பு, நீங்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம், நான் லாபம் கண்டிருக்கிறேன் அப்படின்னு சிலர் என்ன செய்வாங்கன்னா போடுவாங்க. இப்படி ஒரு லாபத்தை நான் கண்டிருந்தா நான் ஜப்பானுக்கு வந்திருக்க மாட்டேன், நாட்டிலேயே இருந்திருப்பேன். ஜப்பான்லேருந்து ஒருத்தர் போகிறார். அப்போ இதை பார்த்து ஆசை விட்டு என்ன அப்படின்னா, முதல்ல இந்த பிஸ்னஸ் சம்பந்தமாக மௌலைமார்கள் இருக்கிறாங்க, ஹலாலான பிஸ்னஸ் இது ஒரு ஜூம் மீட்டிங் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னா ஜூம் மீட்டிங் ஏற்பாடு செய்கிறாங்க. இந்த ஜூம் மீட்டிங்கில் மௌலைமாரும் உட்கார்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்களுடைய உற்பத்தி பொருள் இது, நாங்கள் உங்கள்கிட்ட சும்மா என்ன செய்யலை, காசு விடுங்கலை, இந்த பொருளை என்ன செய்கிறோம்னு சொன்னால் நாங்கள் பிஸ்னஸுக்கு போட போகிறோம். வியாபாரத்தில் விளம்பர செலவுகள்லாம் இருக்குது. ஒரு பொருளை விளம்பரம் பண்ணுறது, அதுக்கு லேபிள் பண்ணுறது, அப்போ மார்க்கெட்டிங் செய்கிறவங்களுக்கான சேலரி கொடுக்கறது, வேனில் எடுத்துக்கிட்டு போகிறதா இருந்தால் அதுக்கு சேலரி கொடுக்கணும். இந்த சம்பளங்களை எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நுகர்வோர்களுக்கு தரப்போகிறோம். ஆகா, நல்லா இருக்குதே அப்படின்றாங்க. முதல்ல 30,000 ரூபாய் குறையாமல் 30,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணுமென்றாலும் வாங்கலாம். 30,000க்குள்ளே எங்கள் பொருளை நீங்கள் வாங்கலாம். அதில் விலை இன்னது ஃபிக்ஸட் விலை, இன்னென்ன வேறு பொருள் இன்னென்ன லாபம் இருக்குது, இதில் இவ்வளோ இருக்குது, தொப்பை இருந்தவங்களுக்கு தொப்பை குறைஞ்சிருக்குது, இதில் என்ன நோயெல்லாம் குணமடைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய மீட்டிங் வைப்பாங்க. இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ஃபார்ம் தருவாங்க. அந்த 3 ஃபார்மை நீங்கள் 3 பேருக்கு விற்கணும். அப்படி விற்றுட்டீங்கன்னு சொன்னால் அந்த 3 பேரும் பொருள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு விகிதத்தில் நாங்கள் லாபம் தருவோம். அந்த 3 பேரும் 3 ஃபார்ம் வாங்கி 9 பேருக்கு விற்பாங்க. அந்த 9 பேரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பொருள் வாங்குவாங்க. அவங்க 30-30க்கு பொருள் வாங்கல, பொருள் வாங்கும்போது அவங்களுக்கும் அந்த லாபம் அந்த 9 பேரை பிடிச்சு கொடுத்த 3 பேரை பிடிச்சு கொடுத்த ஒரு ஆள் முதல் ஆள் அவருக்கும் அது கிடைக்கும். அப்போ இது பிரமிட் சிஸ்டம்ங்கிறது அப்படியே வளர்ந்துக்கிட்டு போகுது. 1 2 ஆகி 2 4 ஆகி அப்படியே 1 3 ஆகி அந்த 3 9 ஆகி 9 அப்படியே 27 ஆகி அந்த 27 இப்படி என்ன செய்யுதுன்னு சொன்னால் மாறிக்கிட்டு போகுது. அதில் 1 படித்தரம், 2 படித்தரம், 3 படித்தரம் அப்படி என்று இந்த படித்தரங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. இந்த படித்தரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முதலாம் படித்தரத்தில் ஒரு 5 பேர் இருந்தால் 2ஆம் படித்தரத்தில் 25 பேர் வந்துடுவாங்க, 3ஆவது படித்தரத்தில் 365 பேர் வருவாங்க, 4ஆம் படித்தரத்தில் 3,90,625 பேர் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. 5ஆம் படித்தரத்தில் 15,250 1,52,058 கோடி 78,90,625 பேர் வராங்க. இருக்குதா இந்த மக்கள் தொகை நம்மக்கிட்ட? 5 படித்தரத்தில் முடிஞ்சு போச்சு, நம்ம ஏரியாவை நாடே முடிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கு பிறகு இருக்கிறவனுக்கு என்ன லாபம், அவன் யாருக்கு விற்கிறது? அப்போ இப்படி அந்த வியாபாரம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் மல்டி லெவலில் போயிட்டு இருக்கு. இந்த வியாபாரம் ஹராமான ஒன்று.